ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிஜிஸ்டிக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்ல வந்து பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா டாப்பிக்குமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்டிஜிஸ்டிக்.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரேஞ்சிலேருந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வாங்க நம்ம ஹெச்டிஎம்எல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஹெச்டிஎம்எல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இல்லை நோட் பேட்லேயும் வந்து டைப் பண்ணிக்கலாம். பட் விஎஸ் கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் வந்து நிறையவே இருக்கும் நம்ம வந்து இந்த கோடை வந்து டைப் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த விஎஸ் கோடை வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோடை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷனோ விண்டோஸ்க்கு அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கனாலே சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் தான் நம்ம வந்து நம்மளோட கோடை வந்து டைப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் மட்டும்தான் டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மட்டும்தான் டைப் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கிடையாது. நீங்கள் வந்து நோட் பேட்லேயும் வந்து டைப் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம விஎஸ் கோடில் வந்து டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல அந்த ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது வந்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயே வந்து ஏதோ ஒரு கொலனில் வந்து டிகொலன் இதுலேயே வந்து நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூன்னு கொடுத்துட்டு நான் சும்மா சாம்பிளுக்கு வந்து இப்போ எம்எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அவ்வளோதான், ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம இங்கே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம இங்கே விஎஸ் கோட் டைப் பண்ணி வச்சுருக்கோமா, விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஃபோல்டர்னு இருக்கும். ஓப்பன் ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்மளோட ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எம்எஸ் தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்பேஸாக கான்ஃபிகரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வேணும்னா சேவ்னு கொடுத்துக்கலாம், இல்லை டோன்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நான் டோன்ட் சேவே கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஆத்தர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதை டெஸ்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. எல்லாம் டிஃபால்ட்டாக பண்ண வேண்டியது. ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண ஃபோல்டர் வந்து இந்த இடத்துல தான் காட்டும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல் அப்படின்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கெல்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கே ஒரு வெப் லாங்குவேஜ் அப்படின்னு இது வந்து ஹெச்டிஎம்எல் லாங்குவேஜ் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வெப்சைட்டோட நீங்கள் வந்து ஒரு அது கூட நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுங்க. அதுக்கு ஹெச்டிஎம்எல்லாம் வந்து ஒரு பேசிக்கலான லாங்குவேஜ். ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் தான். அதில் வந்து ஒரு ஸ்டைல் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் ப்ளஸ் சிஎஸ்எஸ் நான் வந்து உங்களுக்கு தெரியும் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது. சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹெச்டிஎம்எல் வெப்பேஜே கொஞ்சம் ஸ்டைலாக தெரியும். ஹெச்டிஎம்எல் தான் வந்து ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு பேஸ் மாதிரி. அதுக்கு அது வந்து ஸ்டைல் கொடுக்கறது வந்து சாதாரணமாக ஒரு பில்டிங் மாதிரி எதுவுமே பண்ணாமல் சும்மா பில்டிங் மட்டும் கட்டி வச்சுருந்தாங்கன்னா அது வந்து ஹெச்டிஎம்எல் லேஅவுட் மட்டும் போட்டு கட்டி வச்சுருந்தாங்கன்னா பெயிண்ட் அதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ இருக்குன்னா இப்போ நம்ம பைப் லைன் கொடுக்கறது, எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி மற்ற எல்லா இதுவும் கனெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மூணுக்கும் இதான் வந்து அர்த்தம். நம்ம அதில் பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல் அப்படின்றது. ஸோ பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல் தான். அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த லாங்குவேஜ் வந்து சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்லாம் வந்து ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் இது மூணுத்தை வச்சும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டாக் டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஹெச்டிஎம்எல் ஹெட், டைட்டில், பாடி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா HTML5 ஒரு வெர்ஷனாக வந்துட்டு இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா HTML5 தான். ஸோ நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே இதில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் விஎஸ் கோட்லாம். இப்போ நான் எம்எஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன்னா இந்த இடத்துல வந்து நியூ ஃபைல்னு இருக்கும். நியூ ஃபைலை வந்து கொடுத்துருங்க. எப்பயுமே வந்து இண்டெக்ஸ் டாட்டை தான் HTML தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்வர் வந்து அக்சஸ் பண்ணும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண ஹோம் பேஜ் வந்து எப்பவுமே index.html தான் கொடுக்கணும். இதான் டிஃபால்ட்டு. அதே மாதிரி ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா style.cssன்னு இருக்கும். javascript.jsன்னு கொடுத்துக்கலாம். சிஎஸ்எஸ்க்கு வேறு ஃபைல் நேம் கூட கொடுத்துட்டு .css சேவ் பண்ணிக்கலாம். பட் HTMLக்கு மட்டும் index.html அப்படின்னு கொடுங்க. ஏன்னா இதை தான் வந்து சர்வரில் வந்து ரன் பண்ணும்போது இண்டெக்ஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு தேடும். இண்டெக்ஸில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு அதை வந்து சர்வர் வந்து லோட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ index.html அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை முதல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இங்கே லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த இடத்துல இருக்கலாம். இங்கே இந்த இடத்துல வந்து எனேபிள்னு இருக்கும். எனேபிள்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம்னா பண்ணுற எல்லா ஒர்க்கையுமே இப்போ நான் வந்து டிசேபிளே பண்ணிடுறேன். திருப்பி உங்களாக இன்ஸ்டால் பண்ணுறேன். லைசர் கொடுத்துட்டு இப்போ எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இப்போ இருக்கிற ஃபைல் எல்லாத்தையுமே கோடெல்லாம் அடித்து ரன் பண்ணி பார்க்கணும்ல டெம்பரரியாக. நம்ம இப்போதைக்கு நம்ம ஓன் கம்ப்யூட்டர்லேருந்து தான் லோக்கல் சர்வர் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த லோக்கல் சர்வர்லேருந்து நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லைவ் சர்வரை எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ அவுட்புட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். இந்த கோ லைவ்னு இருக்குல்ல, இப்போ நம்ம எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கோ லைவ் அப்படின்றது வந்து காட்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து index.html வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்ட்ரை வந்து டைப் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடு எல்லாமே வந்துடும். இதுதான் வந்து இந்த விஎஸ் கோடோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சில இதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னாலே கோடு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆல்ரெடி இருக்கிறது டக்குன்னு லோட் ஆகிடும். இதே கூட நீங்கள் வந்து நோட் பேட்லையும் டைப் பண்ணிட்டு .htmlனு சேவ் பண்ணி அதை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி கூட ப்ரௌசரில் வந்து போய் பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நோட் பேடில் வந்து கிடைக்காது. இப்போ இந்த விஎஸ் கோடில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பாப்புலர். ப்ளஸ் விஎஸ் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக மைக்ரோசாஃப்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே விஎஸ் கோட் தான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா எக்ஸ்க்ளமேட்டரின்னு கொடுத்தாச்சு. டாக் HTML அப்படின்னு கொடுத்துட்டோம். நம்ம HTML5 யூஸ் பண்ணுறதுனால இந்த டாக் HTML அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் இருக்குல்ல, ஹெட்டுக்கு அதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த வியூ போர்ட்டுங்கிறது மட்டும் இந்த லைன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட இப்போ என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிவாக இருக்குல்ல நம்ம வெப்பேஜ் வந்து ரெஸ்பான்சிவ்னா இப்போ மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்சிவாக கரெக்டாக அலைன் ஆகிக்கிறது, டெஸ்க்டாப்லேயும் கரெக்டாக அலைன் ஆகிக்கிறது. ஸோ அதெல்லாம் எதனால அப்படின்னா இந்த டேக் இது யூஸ் பண்ணுறதுனால தான் அது கரெக்டாக வந்து அலைன் ஆகிக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃபால்ட்டான இது தான். இந்த ஹெட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் கொடுப்போம். டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் தான் வந்து டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹெட் டேக், இது வந்து பாடி டேக், HTML டேக் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இப்போ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பேஜோட இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதோட டைட்டில் மாதிரி அதான் வந்து இந்த டைட்டிலை வந்து கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கோ லைவ் அப்படின்னு இருக்கும், கோ லைவ்னு கொடுத்துருங்க. இங்கே ஸ்டார்டிங் அப்படின்னு காமிக்கும். சில இடத்துல கொஞ்சம் லேட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சர்வர் கனெக்ட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த index.html அப்படின்ற நம்மளோட அந்த ஹோம் பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து டிஃபால்ட்டாக index.html அப்படின்னு கொடுக்கறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இப்போ இந்த டைட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு காட்டுது. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த டைட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து காட்டுது. ஸோ இதுக்கு தான் வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பாடி டேக் அப்படின்றது. பாடி டேக்னா இந்த வெப் ப்ரௌசர் இருக்குல்ல,
இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட் கலராக இருக்குல்ல இந்த இதை தான் வந்து என்னென்னா நம்ம பாடி டேக்கில் கொடுக்குற எல்லாமே இந்த ஒயிட் கலராக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு டேக்காக இருக்கும். சும்மா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காட்டும். ஸோ இதுதான் வந்து பாடியில் நம்ம வந்து மெயினாக நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே வந்து பாடியில் தான் உள்ளது தான் கொடுப்போம். ஓகேவா? அடுத்து வந்து க்ளோசிங் டேக் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா மற்ற டேக்லாம் இதில் நிமிஷம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முன்ன சொன்ன மாதிரி தான் டாக் டைப் அப்படிங்கிறது வந்து நம்ம HTML5 யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல டாக் டைப் அப்படின்னு டிஃபால்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது HTML5 அப்படின்றதுனால இந்த இது காட்டுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HTML லோட் ஆகும். அதுக்கப்புறம் ஹெட்டுக்குள்ளே டைட்டில் எடுத்துக்கும். இந்த மாதிரி வரிசையாக இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நடந்து தான் நம்மளோட அந்த நம்ம அடிக்கிற கோடிங் வந்து என்ன ஆகும்னா சர்வரை வந்து நமக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதான் வந்து அதோட HTML ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்து வந்து என்னென்னா டேக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி HTML டேக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹெட் டேக் வந்து ஆல்ரெடி நான் முன்னே சொன்னேன்ல இந்த இடத்துல இருக்குல்ல ஹெட் டேக். இங்கே தான் நம்ம வந்து ஹெட் டேக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மெட்டா டேக்ஸ்லாம் முக்கியமான டேக்லாம் இருக்கும். மெட்டா டேக் இருக்கும், அதே மாதிரி டைட்டில் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். CSS JavaScript எல்லாமே வந்து அது எல்லாமே நம்ம வந்து இன்டர்னலாக கொடுக்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் லோட் ஆகிக்கும். இந்த ஹெட்டை தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக லோட் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஹெட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் வந்து பாடி டேக் இப்போ தான் சொன்னாச்சு. அடுத்து H1லேருந்து H2 இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து P டேக்னா பேராகிராஃப் டேகு. இது ஏங்கிறது வந்து ஆங்கர் டேகு. அடுத்து வந்து இமேஜ் டேக். ஓகே, ஸோ நம்ம இப்போ பாடி டேக் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த H1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த H1னா வேறு ஒன்றும் இல்லை, ஹெட்டிங். இப்போ இந்த ஹெட்டிங் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா பெருசாக தெரியணும். லார்ஜில் வந்து இது வந்து பெருசாக தெரியும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா H2 ஹலோ வேர்ல்டு 2ன்னு கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு இதுவாக கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஹலோ வேர்ல்டு 3 அப்படின்னு இருக்கும். இது 3 மட்டும் இருக்கா, மொத்தம் 6 வரைக்கும் கொடுக்கலாம். H6 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து சின்னதாக இருக்குது. அடுத்த ஹெட்டிங் அதை விட சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்க பெருசாக இருக்கும். இப்போ H6ங்கிறது லாஸ்ட் டேகு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஹலோ வேர்ல்டு 6ன்னு கொடுத்துட்டோமா. இப்போ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் டேக் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இதான். அடுத்து வந்து பாடி டேக் பேராகிராஃப் டேகுக்கு வந்து P டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். பேராகிராஃப் டேக்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு புக் இருக்குது அப்படின்னா மேலே ஹெட்டிங் இருக்கும். பேராகிராஃப் வந்து அலைன்மெண்ட்டோட சின்ன சின்ன லெட்டர்ஸாக இருக்கும். அதை தான் பேராகிராஃப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் வந்து இங்கே சாம்பிளுக்கு வந்து திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தாச்சா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது போல்டாக, இது பாருங்கள் நார்மலாக இருக்கும். இதுதான் வந்து P டேக் பேராகிராஃப் டேக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் டேக் வந்து என்னென்னா ஆங்கர் டேக். வந்து ஆங்கர் டேக்கு இமேஜ் டேக்லாம் அடுத்து பார்ப்போம். ஆங்கர் டேக் இதெல்லாம் ஆக்சுவலாக முக்கியமான டேக். ஆங்கர் டேக், இமேஜ் டேக் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான டேகு. ஆங்கர் டேக் வந்து ஆக்சுவலாக லிங்க்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். அது இப்போ சொன்னால் புரியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம லிங்க் இது யூஸ் பண்ணும்போது நான் அந்த ஆங்கர் டேக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இமேஜ் டேக் மட்டும் எப்படி இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் சோர்ஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்ம இப்போ இந்த ஃபைலுமே க்ரியேட் பண்ணலை. ஓகேவா? க்ரியேட் பண்ணாமல் வச்சுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எம்எஸ்ல போயிட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம MS ஸ்கூலில் நான் index.html கிரியேட் பண்ணேன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். அதே மாதிரி இப்போ நான் வந்து இமேஜஸ்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜஸ் ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம நம்ம இப்போ பண்ண போகிற இந்த வெப்பேஜுக்கான இமேஜஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். நம்ம ஸ்டோர் பண்ணுற இடத்துலேருந்து என்ன ஆகும், நம்மளோட லோக்கல் சர்வர்லேருந்து நம்ம இங்கே லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே சர்வர் வந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துல காட்டும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கரெக்டாக இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இமேஜ் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த ஃபோல்டர் அப்படின்னு இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இமேஜஸ் ஃபோல்டர் தான். இமேஜஸ் ஃபோல்டரில் இப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் ஃபோல்டர் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்னென்னா ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஏதோ ஃபுட் இமேஜ் ஏதோ வந்து சேவ் பண்ணிக்கிட்டு லோக்கல் எடுத்துக்கிட்டு ஃபுட் இமேஜ் ஏதோ ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ நான் அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே அப்படின்னா MS ஃபோல்டரில் இமேஜஸில் சேவ் பண்ணும்போது ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ நம்ம ஃபோல்டரில் வந்து சார் இது வந்து ஜிஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இமேஜ் ஓப்பன் ஆகுமா தெரில. சரி, நம்ம இப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்ன எக்ஸ்டென்ஷனில் இருக்குதுன்னு தெரில. சில இதில் நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி பண்ணி விட்றோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். .jfif அந்த டைப் ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு தேவை வந்து JPEG தான். ஸோ ஓகே, நான் இந்த ஃபுட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் இமேஜஸ் கொடுத்துட்றேன். இதுவும் பாருங்கள் வேறு இதில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே தான் இருக்குது. நம்ம இங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 பிக்கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இப்போ இதை எடுத்தாச்சு. டவுன்லோடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ JPG-யாக தான் இருக்குது. இப்போ அது வந்து எந்த இடத்துல சேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். டவுன்லோடில் போய் சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட லோக்கல் இது MS-ல இமேஜஸில் ஃபுட்டு பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நிறைய டைமில் வராது. ஸோ நான் இங்கே பேஸ்ட் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரீநேமில் வந்து ஃபுட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து JPG-ன்னு இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து VS கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். VS கோடில் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது பாருங்கள், food.jpg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட எக்ஸ்டென்ஷனில் இங்கே போய் பார்த்தோன்னா எவ்வளோ பெருசாக காட்டுது பாருங்கள். ஃபுல்லு இதையுமே அவங்க கவர் பண்ணிடும். இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா வித் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு 100 px, அதாவது அதோட நீளம் அதோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறோம். ஹைட் 100 px நான் சாம்பிள் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இது குட்டியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இன்னும் கூட பெருசாக கொடுக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்குது. 500 கொடுத்துட்றேன். ஒரு 500 இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. இல்லைனா ஹைட்டு கூட இந்த கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் இப்படி வித் ஹைட்டை வந்து ஃபுட் இது அதாவது இமேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணும்போது வித் ஹைட் வந்து டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வந்து ஃபுல் இதையுமே வந்து கவர் பண்ணி விட்ருவோம். இமேஜோட டோட்டல் சைஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணிடும். ஸோ அதுக்காக வந்து வித்தும் ஹைட்டும் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா
இமேஜ் வந்து முடிச்சிட்டோம், இமேஜ் டேகு. அடுத்தது வந்து என்னன்னா முக்கியமாக இந்த டேக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்டைல்ஸ். அதாவது இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுறது அது மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்டர்னலாக நம்ம எப்படி சிஎஸ்எஸ் டாபிக் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். ஆனால் இன்டர்னலாக வந்து சின்ன சின்ன இதுக்குள்ளே இன்டர்னல் யூஸ் பண்ணுறதும் வந்து நம்ம வெப்சைட்லாம் இப்போ க்ரியேட் பண்ணும்போது இன்டர்னல் சிஎஸ்னால் அந்தந்த டைமில் வந்து சிலதுக்கு இன்டர்னலாகவே உள்ளார கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் வந்து இந்த இப்போ பார்க்க போகிற இந்த ஹெச்டிஎம்எல்குள்ளே யூஸ் பண்ண போகிற சிஎஸ்எஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணலாம். அதை கவர் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இன்டர்னல் சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இன்டர்னல் சிஎஸ்எஸ்னால் வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து ஸ்டைலை வந்து மென்ஷன் பண்ணிடுறது. இப்போ வந்து ஸ்டைல் கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ H1 இப்படி இருக்குன்னா H1 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இப்போ நான் ப்ளூன்னு கொடுத்துட்றேன். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்டைலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பேக்ரவுண்ட் கலர். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா H1 ஹெட்டிங் 1 மட்டும் பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னாலே ஸ்டைல் டேக்குள்ளே போட்டுறணும். ஸ்டைல் டேக்குள்ளே வந்து ஹெட்டுக்குள்ளே ரெண்டுத்துலேயும் போட்டுட்டு உள்ளரே வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸாக இங்கே நம்ம பாடி டேக்ல யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஸ்டைல் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். இதை தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து ஹெட்டில் வந்து இப்படி வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இது ஒரு டேக் தான் பண்ணணும் இல்லை. ஸோ முதல்ல இதோட அவுட்புட்டை வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் மட்டும் மாறி இருக்கு. H1 டேக் இது ஒரு டேக் தான் போடணுமா அப்படின்னா இல்லை, H1க்குள்ளே நீங்கள் எத்தனை இதுக்கு வேணாலும் ப்ராப்பர்ட்டிக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பேராகிராஃப்க்கு அதே மாதிரி ஸ்டைல் போடுறேன் அப்படின்னா பேராகிராஃப்க்கு சேம் பேக்ரவுண்டில் வந்து மாற்றி பார்க்கலாம். இப்போ ரெட்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேராகிராஃப் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலராக மாறுது. ஸோ இந்த மாதிரி எத்தனை இதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணலாம். இதை தான் வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதையே பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ்னால் சேம். இப்போ பீடாக் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்க்கும் குளோபலாக இங்கே கொடுத்தாச்சு. இதை வந்து பார்ப்போம். நம்ம H2ல வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்லைன்னா இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுது. அதாவது ஸ்டைல்னு கொடுத்தாச்சா, இந்த இடத்துல போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ வயலட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா H2ல அதாவது இந்த டேக் கொடுக்குற இந்த லைன் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே வந்து கொடுத்தோம்னா அதை தான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் H2 வந்து வயலட் கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. இதை தான் இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் இதை இன்லைன் சிஎஸ்எஸ் இதுக்குள்ளே கொடுக்குது. ஸோ இது ஒன்று ஒன்றாவே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஜென்ரலாக வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதை தான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது வரிசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துட்டேன்னா, இப்போ இதுவே நீங்கள் வந்து டெக்ஸ்டோட கலரை வந்து மாற்றி காட்டணும் அப்படின்னா வெறும் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன கொடுக்கலாம், கலர் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ ரெட் கலர் காட்டணும் அப்படின்னா டெக்ஸ்டோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் H1 வந்து ரெட் கலராக வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து மாறி இருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நிறைய வந்து இருக்கும். ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். ஃபாண்ட் டிஸ்பிளே, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி காட்டலாம், ஃபாண்ட் வெயிட்டு, ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது என்ன மாதிரி இதில் காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபாண்ட்ஸ் சைஸில் இப்போ நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு 15 pixel வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் அதை விட பெரிய சைஸாக எடுத்து காட்டும். அதான் வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுக்குறது. இப்போ இதுவே ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து இப்போ நான் வந்து என்ன எடுப்போம், லுசிடா கொடுப்போமா,
இம்பேக்ட் வந்து இப்போ நான் கொடுக்குறேன்னா ஃபாண்ட் ஃபேமிலியில் அது மட்டும் பாருங்கள், அதோட இது மட்டும் ஃபாண்ட்டு வந்து மற்றதெல்லாம் வேறு ஃபாண்ட்டாக இருக்கும், இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஃபாண்ட்டை வந்து காமிக்கும். இதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட்டுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஃபாண்ட் ஃபேமிலியில் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து என்ன அப்படின்னா முக்கியமான ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் கலர் ஒன்று பார்த்தாச்சு, ஃபாண்ட் ஒன்று பார்த்துட்டோம். இன்னும் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி லைன் ஹைட் அப்படின்னும் ப்ராப்பர்ட்டி இருக்கும். லைன் ஹைட்டு ஃபாண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குல்ல, ஃபாண்ட் ஸ்டைலில் போல்டா இல்லை இட்டாலிக்கா அந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம். பேராகிராஃப்க்கு வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்டாலிக்கா மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலராக வந்து மாற்றி காட்டுறது. இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இது பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட் அலைன் பார்த்தீங்கன்னா சென்டராக வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன் ஆகிடுச்சு, அதான் வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, மார்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கம்மியாக இருக்குது. மார்ஜின் வந்து இப்போ கொடுக்கணும் அப்படின்னா மார்ஜின் சாதாரணமாக கொடுத்துக்கலாம். மார்ஜின் சொல்லிட்டு மார்ஜின் ஒரு 100 px அப்படின்னு கொடுத்துருவோம். அப்படின்னா எங்கே போச்சுன்னு தெரியல, அங்கே பாருங்க மேலே இருக்கா, அதுக்கும் இதுக்கும் இடையில எவ்வளோ பெரிய கேப் வந்துருக்கு பாருங்க. ஸோ இதான் சொல்கிறது மார்ஜின். ஏன் இந்த இடத்துல இங்கேயும் மார்ஜின் வந்துருக்கு அப்படின்னா நான் மொத்தமாக வெறும் மார்ஜினை கொடுத்தா டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம்னு மொத்தமாக காமிக்கும். இப்போ வெறும் ஒரு மார்ஜின் பாட்டம் மட்டும் அப்படின்னா பாட்டம் மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டமில் மட்டும் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இதான் வந்து மார்ஜினோட அந்த இதெல்லாம். அடுத்து இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் அப்படிங்கிறதும். ஸோ பேடிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பேடிங்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாக லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே வந்து இதாகிடும். பேடிங் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ அளவு வேர்ல்டுனா அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற இந்த இதுக்கும் வந்து இதுக்குள்ளே வந்து பேடிங் வந்து நவுறது வந்து இருக்கும். நான் சொன்னேன், நான் போய் பார்த்த போகிறேன். இப்போ 100 pxன்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து நடக்கிறது பேடிங் வந்து. இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா இந்த பிளாக்குள்ளேயே வந்து என்னென்னா ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கிறது. இப்போ இந்த டெக்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப் 100 பாட்டம் 100 இந்த மாதிரி இதுலேருந்து இதாகிடுறது தான் வந்து பேடிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அப்போ மார்ஜின் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, பார்டர் சைஸ் அப்படின்னு இருக்கிறது. பார்டர் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5 pxன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி வருது பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பார்டர் கட்டுற மாதிரி அப்படி இருக்கும். அதுலேயே நீங்கள் வந்து கலர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சாலிட் கொடுத்துட்டு பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா பார்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க அப்படியே இந்த பார்டரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர் மாதிரி பிளாக்காக இருக்கும். ஸோ அதான் பேடிங் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான். இது மட்டும் ஃபுல்லாத்துக்கும் பேடிங் வருது. ஆனால் நமக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பேடிங் தேவையில்லை. ஸோ 50 pxே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 50 px மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது H1 போயிட்டு ஃபுட் வேர்ல்டுன்னு மாற்றிக்கிறேன். அதாவது ஒரு ரெலவெண்ட்டாக பார்க்க நான் இதாக இருக்குமே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட் வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு, மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் வேர்ல்டுன்னு கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த லைனில் ஒரு ஒன்றா மாற்றிக்கலாம்.
ஸோ ஃபுட்பாலும் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து மொத்தமாக எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம்னா டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தாச்சு. மார்ஜின் பேடிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி, டெக்ஸ்ட் அலைன், அந்த மாதிரி டெக்ஸ்ட் அலைன்லாம் எப்படி அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சிஎஸ்எஸ் இன் ஹெச்டிஎம்எல் இருக்குது. இது ஹெச்டிஎம்எல் பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் இந்த இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஆக்கலாம். மற்ற ப்ராப்பர்ட்டி வரப்போ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டுறலாம். இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது தான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தாச்சு. ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் லேஅவுட் அப்படின்னு சொல்கிறது. மார்ஜின் லேஅவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு இது சொல்ல மாட்டேன். இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற HTML எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன கோடு யூஸ் பண்ணுறீங்க என்னன்னு சொல்லிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்கனாலே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க எல்லா கோடிங்குமே வந்து இங்கேயே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக சர்வருக்கான கோடிங். பட் இங்கே 400 px இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம கொடுத்தா HTML கோடிங் வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். எந்த ஒரு பேஜ்னாலும் சோர்ஸ் கோட் போய் பார்க்கலாம். இதுன்னு கிடையாது. இப்போ ஃப்ரீ ஃபோட்டோ இந்த வெப்சைட் இருக்குன்னா இதில் அவங்க சோர்ஸ் கோட் சில பேர் வச்சுருப்பாங்க, சில பேர் அதை ஹைட் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஹைட் பண்ணல வச்சுருக்காங்க தான். ஸோ வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தோன்னா இதான் வந்து இவங்க யூஸ் பண்ணிருக்க கோடிங். பார்த்திங்கன்னா தெரியும் HTML எல்லாமே பார்த்திங்கன்னா HTML கோடிங்கு இதெல்லாம் தான் இருக்கும். அவங்க சிஎஸ்எஸ்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்குல்ல, இதை இப்படி கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இமேஜ் வந்து பாருங்க, என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு என்ன பொசிஷன், வித் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இங்கே டைமென்ஷனில் ரெஸ்பான்சிவ்னா உங்கள் இப்போ என்ன ஃபோன் யூஸ் பண்ண, இப்போ சாம்சங் கேலக்ஸி S8னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபோனில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபோனில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அவங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கெலாம் தான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா பேஜ் லேஅவுட் வந்து பார்க்கணும். ஸோ பேஜ் லேஅவுட் வந்து இது இந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்த இன்ஸ்பெக்ட் இதெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஞாபகம் வந்துச்சு, அதான் நான் வந்து அதை வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம இப்போ இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பேஜ் லேஅவுட்னு பார்க்குது. பேஜ் லேஅவுட்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்னா கண்டிப்பாக ஒரு ஹெட்டர் இருக்கும். நேவிகேஷனாக அந்த மெனு இருக்கும்ல லிங்க்ஸோட, அதுதான் நேவிகேஷன் சொல்கிறது. அப்புறமா மெயின் செக்ஷன், மெயின்னா உள்ளார நீங்கள் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து செக்ஷன்னா அதை வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக தனித்தனியாக பிரிச்சுக்கிறது. ஆர்டிக்கல் நீங்கள் எழுதும்போது ஆர்டிக்கல் ஒரு புக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் எழுதும்போது ஆர்டிக்கல் இங்கே சைட் பார் மாதிரி இருக்கிறது அசைட்னு கொடுக்கணும். ஃபூட்டர்னா லாஸ்ட்டில் கொடுக்கறது, காப்பி ரைட் கொடுக்கறது தான் ஃபூட்டர்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் HTML பேஜ் லேஅவுட்டில் வரும். அடுத்து இந்த டிவ் பிளாக்கும் இந்த டிவ் டேகும் ஸ்பேன் டேகும் வந்து அதையும் சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த HTML பேஜ் லேஅவுட்டை என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஜ் லேஅவுட்டை நான் முன்னாடி வந்து என்னென்னு கொடுத்தேன்னா வெறும் H1 சொல்லிட்டு கொடுத்தேன். இப்போ பாடியிலே என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்டர் டேக் உள்ளர மென்ஷன் பண்ணிடுறது. இப்போ இது எல்லாமே வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மற்ற இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டர் டேக், ஏன்னா நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணுறோம், ஹெட்டர் வந்து கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஃபுட்பாலில் வந்து மை
ரெசிபிஸ் வந்து கொடுத்துட்றேன். சும்மா நம்ம லெட்டரை வந்து மாற்றிடுறேன். இதை வந்து சாரி இங்கே ஒரு டேக் பார்த்தீங்கன்னா மை ரெசிபிஸ்னு இருக்கா. இதுவுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் நடுவில் வந்தால் நல்லா இருக்கும்ல, H2. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே கூட இன்லைனில் கூட அதை வந்து டெக்ஸ்ட் லைனில் வந்து என்னென்னு கொடுத்துக்கலாம், சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ ஹெட்டரில் இருக்குது. இப்போ பி டேக் பேராகிராஃப் வர்றது எல்லாமே அது வந்து ஒரு தனி செக்ஷன். இமேஜ் எல்லாமே வந்து ஒரு தனி செக்ஷன் தான். ஸ்லாஷ் செக்ஷன் கொடுத்துறேன். சாரி இங்கே வந்து நான் க்ளோஸ் பண்ணல தான் காட்ட மாட்டேங்குது. இங்கே இது எடுத்துட்டு செக்ஷன் பேஸ்ட் பண்ணியாச்சு. சும்மா முக்கியமான செக்ஷன் நடுவில் அந்த சென்டர் இது கொடுக்குறதுலாம் இங்கே செக்ஷனில் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ லாஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கலாம். இதனால் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. பட் இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா H1 H2ன்னு தேடிட்டு இருப்பீங்க தனித்தனியாக. அந்த மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி ஹெட்டர் செக்ஷன் கொடுத்து ஹெட்டருக்கு தனி ஒரு ஸ்டைல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட் H1 H2ன்னு எல்லாத்துக்குமே அது வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அதுக்கெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஸ்டைல் யூஸ் பண்ணும்போது மொத்தமாகவே ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டு சரி வெறும் ஸ்டார் மட்டும் கொடுத்துட்டு மொத்தமாகவே இந்த இடத்துல வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமாகவே என்ன ஆகிடும்னா ரெட் கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி ரூட்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டார். இதை ரூட்னா மொத்தமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஸ்டாரில் கொடுத்து மாற்றிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக எல்லாமே மாறிடும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், டெக்ஸ்ட் அலைன் அந்த மாதிரி கொடுத்தாச்சு, ஹெட்டர் கொடுத்தாச்சு, இந்த இடத்துல நடுவில் செக்ஷன் இங்கே கொடுத்தாச்சு. இதனால் எந்த சேஞ்சும் வருமா அப்படின்னா சேஞ்ச் வந்து வராது. பட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நான் முன்ன சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதை எடுத்து நீங்கள் வந்து அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபூட்டர்னு இருக்கும். ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அந்த மாதிரி கொடுக்கறது. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன், காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துட்டு 2023 ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. பட் இங்கே நம்ம காப்பிரைட் சிம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல காட்டுதா, இதான் நான் கொடுத்துருக்க காப்பிரைட். ஸோ இப்போ நம்ம தனியாக ஒரு கலரில் காட்டணும் அப்படின்னா இங்கே ஃபூட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையுமே கூட நீங்கள் ஸ்டைல்னு கொடுத்து இந்த இடத்துல இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறது இங்கேயும் கொடுத்துக்கலாம், இல்லை இதாகவும் கொடுக்கலாம். நான் இங்கே சும்மா இங்கே எப்படி காட்டுறேன், பேக்ரவுண்ட் கலரில் வந்து பிளாக் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டும் வந்து பிளாக்குங்கிறதுனால எப்படி தெரியுது. நம்ம வந்து என்ன மாற்றிக்கணும், உடனே டெக்ஸ்ட் கலரை மாற்றினோம்னா வெறும் கலர் ஒன்று கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒயிட்டுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கலர் மாதிரி இருக்கும். பட் டெக்ஸ்ட் லைன் வந்து டைரெக்டாக இருக்கணும், சரி சென்டராக இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர்னு கொடுத்தாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். ஸோ நம்ம கொடுத்த ஃபூட்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்துருக்கும் ஒரு வெப்சைட் மாடலில். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுக்குறது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்டர் பார்த்தோம், ஃபூட்டர் பார்த்தோம், இதெல்லாம் செக்ஷன்லாம் பார்த்தோம். ஆர்டிக்கல் எழுதணுன்னாலும் ஆர்டிக்கல்னு கொடுத்து அதை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து HTML பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்கிறது. இது ஃபுல்லாக இந்த ஸ்டைல் அந்த இதுக்காகவும் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுறதுக்கும் அதுக்கெலாம் தான் மெயினாக வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பிளாக்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இது டிவிஷன் டேகு, ஸ்பேன் டேக் இது ரெண்டுமே பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
லிங்க்ஸ் வந்து பார்த்துக்குவோம். ஏன்னா லிங்க்ஸ் ஆக்சுவலாக இதை சொல்லிட்டு தான் அந்த டிவைஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியும். ஸோ நான் லிங்க்ஸை சொல்லிவிட்டு முன்னே நான் ஒரு ஆங்கர் டேக் வந்து விட்டுட்டேன்ல, அந்த டேக் வரப்போ அதை என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆங்கர் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் லிங்க்ஸ், அதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயே வந்து எக்ஸ்டர்னலாகவும் நீங்கள் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம், வேறு வெப்சைட்டோட லிங்க்கு. அதை எக்ஸ்டர்னலாக சொல்கிறது. இன்டர்னலாக ஹைப்பர் லிங்க்ஸ்னால் அந்த பேஜுக்குள்ளேயே நீங்கள் 2-3 பேஜ் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கூட என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்றுத்தோட ஒன்று வந்து இப்போ ஒன்றுத்தோட ஒன்று வந்து கிளிக் இப்போ சர்வீஸ்னு ஒன்று கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு இன்னொரு பேஜ் சர்வீஸ் பேஜ்னு ஒரு பேஜுக்கு போனோம்னா லிங்க் பண்ணி விட்டால் தான் வந்து போகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா HREF அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதை வந்து ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்ரிபியூட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்டில் தான் நீங்கள் வந்து அந்த யூஆர்எல், நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கும்போது சொல்கிறேன், டெஸ்டினேஷன் யூஆர்எல் வந்து ஆட்ரிபியூட்டில் தான் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்ல வந்து டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், இமேஜுக்கும் நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே லிங்க் கொடுக்கலாம். நேவிகேஷனுக்கு தான் மெயினாக இந்த லிங்க்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். இந்த லிங்க்ஸுங்கிறதே நேவிகேஷனில் தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன டாபிக் சொன்னால் லிங்க். ஓகே, ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து நேவிகேஷன் பாரில் தானே கொடுக்கணும், நேவிகேஷன். ஸோ NAVன்னு கொடுத்துருங்க, லிங்க்ஸ் மாதிரி கொடுக்கறது. ஸோ நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா ஏ டேக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆட்ரிபியூட் தான் HREF அப்படின்னு கொடுக்கறது. இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லிங்க்கை வந்து எங்கே போகணுமோ அதுக்கான லிங்க்கு கொடுக்குறீங்க. நான் இப்போ சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் URL லிங்க் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து என்னென்னு காட்டுறதுக்கு. வேறு வெப்சைட்டோட லிங்க்கு, வேறு வெப்சைட்டோட இப்போ ஃபுட் ரெசிபீஸோட கொடுப்போம். ஃபுட் ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாப் ஃபேமிலின்னு இருக்கா, இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிங்க் வந்து chapchapfamily.org வரைக்கும் இருக்கிறது தான் லிங்க்கு. ஸோ இந்த URL லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நம்மளோட VS கோடில் வந்து HREFல அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல டார்கெட்டுன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு blank டார்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகுமா அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கறது தான் இது. செல்ஃப்னா அதே பேஜில் ஓப்பன் ஆகும், நார்மலாகவே டிஃபால்ட்டாக செல்ஃப் தான் இருக்கும். பிளாங்க் கொடுத்தீங்கன்னா நியூவாக ஒரு விண்டோவில் வந்து இந்த இது வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பிளாங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இதை வந்து இங்கே வந்து ஹோம்னு நான் சும்மா ஹோமை கொடுத்துட்றேன் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ நேவிகேஷன் பார் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். டோரில் இதான் நான் கொடுத்துக்க அந்த லிங்க் இந்த இடத்துல கொண்டாந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்கே போய்ட்டு இதோட URL போயிட்டா. ஸோ இதை தான் வந்து எக்ஸ்டர்னல் URL அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறது. ஓகே, ஸோ நீங்கள் டார்கெட் கொடுக்கும்போது நியூ விண்டோ ஓப்பன் ஆகும்னா பிளாங்க் கொடுக்கணும், இல்லை செல்ஃப். இது வந்து செல்ஃப்னால் நம்ம பேஜுக்குள்ளேயே சில இது கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்குறப்பெல்லாம் தான் செல்ஃபு. ஸோ அப்போ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா சைடாக ரொம்ப கார்னராக இருக்குது. இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கொடுக்கும்போது டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு சென்டர் அப்படின்னு கொடுத்துட்றான். சரி, ஓகே, இது வரலை. இது தப்பாக வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த நேவிகேஷன் பார் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சென்டருக்கு கொண்டு வரணும். சென்டருக்கு கொண்டு வரணுமா? ஸோ சென்டருக்கு கொண்டு வரணும்னா
ஸ்டைல் சென்டர்னு கொடுத்து பார்க்குறேன், அப்பயும் போக மாட்டேங்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை சென்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மார்ஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நோந்து வரும். ஸோ மார்ஜின் எதுக்கு இதுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, மற்றதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணது டெக்ஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி லிங்க் ஆங்கர் டேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்ஜின்னே கொடுங்க. ஸோ மார்ஜின்லேருந்து நான் ஒரு 200 px வந்து நான் ஒரு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நான் வந்துருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் பார் கொடுக்குறது. ஸோ நம்ம அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்டர்னல் யூஆர்எல்லாம் நம்ம வந்து கொடுத்து பார்த்தோம். இன்டர்னலாகவே எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்னொரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஹெச்ஆர் நேம் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டார்கெட்டில் வந்து பிளாங்க் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஸ்டைல் அதே சேம் தான். ஸோ நான் இதையே கட் பண்ணிக்கிறேன், புதுசாக அடிக்கணும். இந்த இடத்துல இப்போ இது மட்டும் மாற்றணும். ஸோ இதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு மட்டும் மாற்றிக்கலாம் நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா நம்ம எப்படி கொடுக்கலாம், அபோட்டஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அபோட்டஸ்ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்துக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அபோட்டஸ் ஓப்பன் ஆகிருக்கும், லிங்க் ஆனால் நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுவே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதே பேஜுக்குள்ளேயே திருப்பி ஓப்பன் ஆகிடுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ லிங்க் வந்து கொடுக்கணும். லிங்க் எப்படி கொடுக்குறதுன்னா இந்த இடத்துல வந்து நியூ ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவதாக இது யூஸ் பண்ணுற ஃபைல் இப்போ வந்து அபோட்டஸ் தானே கிளிக் பண்ணி கொடுக்க போகிறோம். அபோட்டஸ் டாட் HTML அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த இடத்துல சும்மா வந்து சாரி ஓப்பன் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து சும்மா வந்து நான் பாடியில் வந்து என்ன கொடுக்குறேன்னா என் டைட்டில்லையும் அதே மாதிரி அபோட்டஸ்னு வரப்போ இங்கே அபோட்டஸ் நமக்கு காட்டணும்ல நமக்கு அந்த மேலே. ஸோ அதுக்காக வந்து அபோட்டஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபோட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா அபோட்டஸ் நம்ம முக்கியமாக இந்த மாதிரி எதுலாம் ஆர்டிக்கல் மாதிரி தான் எழுதுவோம். இங்கே கிளிக் ஆக மாட்டாங்க விஷயம். இந்த இடத்துல வந்து ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஏதோ ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் சும்மா எடுத்து போடுறேன். இங்கே எந்த போடுங்க சாப்டர் ஃபேமிலியே கான்டாக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை இங்கே அவர் ஸ்டோரின்னு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஓப்பன் பண்ணி சும்மா சாம்பிளுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இது எதுவும் அவோர்டஸ் வந்து உருப்படியாக இல்லை. யாருன்றது ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்கு இதில் வந்து எடுத்து போகிறேன். ஆர்டிக்கல் வந்து இங்கே வந்து நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் வந்து கொடுத்துட்டேன். நம்மளோட இது கொடுத்தாச்சப்பா அபோட்டஸ் வந்து இருக்குது. ரொம்ப கேப் ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் இருக்குது. ஸோ நம்ம சாரி அதுக்கு முன்னாடி இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா HREFல எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்குல்ல அபோட்டஸ் டாட் HTML அந்த பேஜுக்கு வந்து லிங்க்கு கொடுத்துக்கணும்.
aboutus.html அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹோம் இருக்குது. இப்போ அபவுட்டஸ் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம வந்து அங்கே கொடுத்தது இங்கே ஷோ ஆகுது. நான் ஆர்டிக்கல் மாதிரி டைப் பண்ணி சொல்லி போட்டிருந்தேன்னா அந்த இது இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இதுவே அபவுட்டஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அபவுட்டஸில் கொடுக்குறது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து அபவுட்டஸ் கொடுத்தாச்சு. ஸோ இது நம்மளோட ஹோம் பேஜ். இது வந்து நியூ விண்டோ. புரியுது? நியூ விண்டோ அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்ததுனால நியூ விண்டோன்னு வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அபவுட்டஸ் அப்படின்னு காட்டுது. இதுவே நான் வந்து இந்த இடத்துல வந்து டார்கெட் பிளாங்க்னு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தனியாக இந்த மாதிரியே ஓப்பன் ஆகாது, இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். செல்ஃப் டேக் அதாவது அதுக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆகிடும். இன்னும் நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. இப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆகும். ஸோ இதான் வந்து அந்த டார்கெட் பிளாங்க்ல வித்தியாசம். ஸோ அபவுட்டஸ் வந்து கொடுத்தாச்சு. ஹோம் அபவுட்டஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லிங்க்ல வந்து 2 இது சொல்லியிருக்கேன். எக்ஸ்டர்னலும் சொல்லிட்டேன், இன்டர்னலும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இமேஜுக்கு எப்படி இந்த மாதிரி லிங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இமேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த இது கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதில் எப்படி லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இதில் ஏதாவது ஒரு இதில் இமேஜ் எடுத்துப்போம். எக்ஸ்டர்னலாக கொடுக்கணும்னா வேறு வெப்சைட்டில் இருக்க இமேஜுக்கு வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னா சாரி இது வந்து இப்படி இருக்கா, ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுத்தாச்சு. எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுக்கு கொடுக்கறது இப்படி அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த URL காப்பி பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து டேகை வந்து ஆங்கர் டேகை க்ளோஸ் பண்ணுங்க சார். இங்கே ஆங்கர் டேகை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் வந்து இப்போ ஹேண்ட் சிம்பிள் மாதிரி தெரியுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா அந்த எக்ஸ்டர்னல் இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது. இதுவே நம்ம வந்து இன்டர்னலாக அதை கிளிக் பண்ணும்போது என்ன சொல்கிறது, இந்த இமேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லிங்க் எதுவும் இந்த இமேஜை கிளிக் பண்ணால் இப்போ 2வது பேஜுக்கு திருப்பி அந்த அபவுட்டஸ் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம் aboutus.html அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ மாற்றிட்டேன், கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா அபவுட்டஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இமேஜில் வந்து ரெண்டுத்துலேயுமே லிங்க் வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டுத்துலேயுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா டேபிள் டாபிக். டேபிள் டாபிக் பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட இப்போ நான் நடுவில் இங்கே வந்து சும்மா ஒரு டேபிள் வர மாதிரி இது பண்ணுறேன், கீழே வர மாதிரி. டேபிள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேபிளும் எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி செக்ஷனுக்குள்ளேயே கூட கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ டேபிள் கொடுத்தாச்சு. டேபிள் யூஸ் பண்ணும்போது டேபிள் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரி, அதுக்கு முன்னாடி டிவ் ஸ்பேன் இது வந்து சொன்னோம், அதை சொல்லிடுறேன். ஸோ டிவ் டேக்னா என்ன அப்படின்னா ஒரு டேகும் பார்த்தீங்கன்னா டிவ் டேக் அப்படின்னா ஒரு பிளாக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல் வித்தாக வந்து க்ரியேட் பண்ணி விட்டுறோம். இப்போ டிவ் பிளாகில் நான் இப்போ வந்து ஃபுட்பால் இந்த இப்போ சாம்பிளுக்கு சொன்னால் புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ் டேக்ல சும்மா சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். டிவ் டேக்ல வந்து என்ன கொடுக்கலாம், சும்மா வந்து
H3ன்னு வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வெல்கம் டு மை வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து டிவ்வில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இருக்குன்னா வெல்கம் டு மை வெப்சைட் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா டிவ் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாது, ஃபுல் இதையுமே வந்து எடுத்துரும். அதில் கொடுத்தோம்னா அதுக்கு தான் வந்து டிவ் யூஸ் பண்ணுறது. மெயினாக இந்த டிவ் டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த டிவ் தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இந்த கிரிட் அலைன்மெண்ட்டு, ஃப்ளக்ஸ் பாக்ஸு, கண்டெய்னர்ஸு அந்த மாதிரி பிரிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவ் தான் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகும். அது போக போக தான் வந்து டிவோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு என்ன அப்படின்னா டிவ்வில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபுல் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்ரும். இப்போ நான் இப்போ வந்து கொடுத்துட்டேன்னா இப்போ டிவ்வில் கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் போல ப்ளூ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பார்த்தோன்னா தெரியும் வெல்கம் டு வெப்சைட். ஃபுல் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்பெக்டில் போய் ஓப்பன் பண்ணலாம். டிவ்னா என்ன அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வித்து இருக்குமோ அந்த எதில் ஸ்பேஸு எல்லா ஸ்பேஸையுமே வந்து டிவ் வந்து எடுத்துரும். டெவலப்மெண்ட் பார்க்கும்போது அதாவது டிஸ்பிளே பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்காக சொல்கிறது, ஒரு பிளாக் ஃபுல் பிளாக்காக எடுத்துடுறது. பிளாக் டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா பிளாக்னு இருக்குது, இன்லைன்னு இருக்குது, இன்லைன் பிளாக்னு 3 டைப் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டைப் தான் இந்த டிவ்ங்கிறது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் காட்டுதா. ஸோ அந்த பிளாக் எடுத்துக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாகாக வந்து அந்த ஃபுல் பிளாகையுமே வந்து ஒரு ஃபுல் பிளாகையும் வந்து அதோட வித்தையும் வந்து ஃபுல்லாக எடுத்துரும். அதான் வந்து அந்த டிவ் பிளாக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்பிளே பண்ணுறது பிளாகாக இருக்கும். டிவ் பிளாக்ல கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் இடத்துலையும் எடுத்துரும். இதுவே நீங்கள் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்பேனுக்கு வந்து என்னென்னா ஸ்பேன் டேக்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னா சும்மா சாம்பிளுக்கு இங்கே உள்ள டைப் பண்ணுறேன்னு வைங்க. ஃபுட் வெப்சைட் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னா அந்த இப்போ ஒரு ஃபுல் பெரிய லைன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் எடுத்துக்கும். இப்போ இந்த இதுன்னா திஸ் இஸ் மீனா இதுக்கான இடம் மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த பிளாகுக்குள்ள அந்த ஒரு ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் திஸ் இஸ் மை ஃபுட் வெப்சைட்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, கலரில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இட்ஸ் மை ஃபுல் வெப்சைட்டா. ஸோ ஸ்டைல் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் கலரில் இப்போ பிளாக் ஒன்று கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இது மட்டும் இந்த லெட்டரும் பிளாக்காக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அந்த இதை மட்டும் தான் வந்து எடுத்துக்கும். டிவ் மாதிரி ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துக்காது, அந்த ஸ்பேஸை மட்டும் எடுத்துக்கும். ஃபுல் ஆர்டிக்கல் எழுதும்போது நீங்கள் ஒரே ஒரு பிளாக் மட்டும் இப்போ வேறு கலர் தெரியணும், வேறு எது தெரியணும் இது ஒன்று அப்படின்னா அப்போ வந்து இந்த ஸ்பேன் வந்து யூஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க ஏரோவை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பேன் பார்த்தீங்கன்னா சேம் அதே முன்னாடி சொன்னால் அதே மாடல் தான் ஸ்பேன் அப்படிங்கிறது. ஸோ இதோ நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்னென்னா இங்கே வந்து நீங்கள் சைஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எதை கிளிக் பண்ணினாலும் இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து எவ்வளோ பேடிங் வச்சுருக்கோம், மார்ஜின் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பார்டர் வந்து எவ்வளோ இருக்குது, பேடிங் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு இதுலேயே நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி செக் பண்ணி இதுக்கு இவ்வளோ மார்ஜின் 18.7 மார்ஜின் கொடுத்துருக்காங்க, பார்டர் எவ்வளோ, பேடிங் வந்து எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ ரெண்டுமே ஸ்பேன் என்னென்னு பார்த்தாச்சு, டிவ்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்னென்னா டீட்டெயிலாக வந்து சிஎஸ்எஸில் பார்க்கும்போது தான் புரியும். இப்போதைக்கு பேசிக் மட்டும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டேபிள்னு கொடுத்துறது. ஸோ இந்த டிவ்னா வந்து இதான் டிவ் ஸ்பேன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கும். இது இன்னும் நம்ம சிஎஸ்எஸில் தான் இன்னும் டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டேபிள்ஸ் கொடுத்தாச்சு. டேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரோ அண்ட் காலம்ஸ் அப்படின்னு இருக்கிறது முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ டேபிள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டேபிள் யூஸ் பண்ணும்போது டேபிள் ப்ராப்பர்ட்டி
கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். டேக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து என்ன அப்படின்னா ரோக்கு வந்து TR அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரோ இதான் கொடுக்குறோம். ரோ கொடுத்துட்டு ரோவில் வந்து ஹெட்டிங் வந்து கொடுப்போம். ஹெட்டிங் கொடுக்கும்போது இப்போ வந்து என்ன ஃபுட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு இதில் கொடுத்துட்டு THல வந்து இன்னொரு ஹெட்டிங்கில் வந்து என்ன கொடுக்கலாம், ஃபுட் நேம் கொடுத்துட்டு அடுத்ததில் வந்து என்ன சொல்லலாம், ஃபுட் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஹெட்டிங்கில் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பார்க்கும்போது இங்கே கீழே வந்து ஓப்பன் ஆகிருக்கு ஃபுட் நேம் ஃபுட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயே வந்து ஓப்பன் ஆகிருக்கு டேபிளுக்குள்ளேயே. ஸோ செக்ஷனில் கொடுத்ததுனால தான் அந்த அளவில் இருக்கும். செக்ஷன் வந்து எடுத்துட்டு தனியாக கொடுப்போம். அப்படித்தான் இருக்கா, அதே மாதிரியே விட்டோம். ஃபுட் நேம் ஃபுட் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃபுட் நேம் ஃபுட் காஸ்ட்டாக கொடுத்தாச்சு. இங்கே வந்து என்ன அப்படின்னா அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா TRங்கிறது வந்து ஒரு ரோ மாதிரி கணக்கு. THனா ஹெட்டிங், TD அப்படின்னு இருக்கும் டேட்டா உள்ளே கொடுக்குற டேட்டா, டைட்டில்னா டைட்டில்னு கொடுக்குறது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரோவில் பார்த்தீங்கன்னா TRன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து டேட்டா தானே கொடுக்குறோம். ஸோ டேட்டா அப்படின்னு கொடுத்தாச்சு. ஃபுட் நேமில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணின்னு கொடுத்துருவோம். நம்ம ஃபுட்டு காஸ்டில் வந்து 1000 rupees அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேபிள் மாதிரி ஃபுட் நேமில் வந்து நேமு, ஃபுட் காஸ்ட்டில் வந்து காஸ்ட்டு. இது வந்து அப்படியே இருக்கும். இது ஏன் ஒரு டேபிள் மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிளெயினாக அப்படியே தான் கொடுத்துருக்கோம், ஸ்டைல் எதுவுமே போடலை இன்னும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சரி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்டைலில் வந்து இப்போ டேபிள் இருக்குல்ல, டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அலைன் பண்ணணும். டேபிள் TH PT அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பார்டர் வேணுமோ இப்போ 5x 2px அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி பார்டர் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் இன்னும் ஒரு 2 ப்ராடக்ட்டுங்கிற 2 ஃபுட் ஐட்டம் வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு DT தான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு ரோவில் வந்து ஒரே ஒரு DT தான், ஒரே ஒரு இதான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு ரோக்கு வந்து தோசை வச்சு. ஸோ 2 ரோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ 2 ரோலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ரோவில் டேபிள் THDTயில் வந்து பிளாக் மொத்தம் வந்து இந்த இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அலைன்மெண்ட்டு வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டேபிள்லேயே வந்து கலர் வந்து இப்போ வேறு தெரியணும் அப்படின்னா இங்கே வந்து டேபிள் ஸ்டைலில் வந்து கலரை கூட வந்து மாற்றிக்கலாம். மாற்றிங்கன்னா இது பார்த்திங்கன்னா கலரே ஃபுல்லாகவே வந்து மாறிடும். ஸோ நம்ம இப்போ இந்த கலர் இது ஓகே தான். ஸோ அதை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ கலர் மாற்றிட்டோமா. ஸோ நம்ம பார்டர் கொடுத்தாச்சு.
இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணாம் எனக்கு, இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா வந்து பார்டர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். பார்டர் கொலாப்ஸ் வச்சு கொடுத்துட்டு இந்த இடத்துல கொலாப்ஸ்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லைனாக வர்றது இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும், கிளியராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபுட் நேம் ஃபுட் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ஹைட் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வித் ஹைட்டையுமே வந்து ஒரு இதுக்குமே வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ டேபிளோட வித் வந்து இப்போ 15pxன்னு கொடுத்துட்டு ஹைட் 50px அப்படின்னு கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்குது. இன்னும் கூட இது அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 500ன்னு கொடுத்து பார்ப்போம். 500ன்னு கொடுத்தோன்னா நல்லா பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, பெருசாக வந்து டேபிளோட வித்து ஹைட்டுன்னு ரெண்டுமே மாறிடும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இப்போ ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். டேபிளில் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ்னு ஒன்று பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்டர் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொன்று என்ன அப்படின்னா, இதுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளாரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பேஸிங் வந்து இதுக்குள்ளரையும் வந்து ஸ்பேஸிங் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முக்கியமான இது என்னன்னா கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது ரெண்டுத்தையும் வந்து ஸ்பேன் பண்ணி காட்டுறது. அதாவது இப்போ சொல்கிறேன், டிஹெச்டிடின்னு இருக்கா, இப்போ டிஆர்ன்னு இருக்கா, இந்த ரோவில் வந்து இங்கே கால் ஸ்பேனுன்னு கொடுத்துட்டு 2னா ரெண்டுத்தையும் சேர்த்துரு, இந்த ரெண்டு இதையும் காலமே வந்து ஒன்றாக்கிடு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த ஹெட்டிங்கை போய் மாற்றிக்கிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக ரோ தான் மாற்றணும். ஸோ ரோ மாற்றணும்னா சரி ஹெட்டிங்கில் தான் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துட்டேன். இங்கே வந்து கால் ஸ்பேனுன்னு கொடுங்க. டூன்னு அதே மாதிரி கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஆயிடுச்சு, ரெண்டு இதையும் வந்து ஃபுட் நேமில் இருக்க ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ணி விட்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்றோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ரோ ஸ்பேன் அப்படின்னாலும் இதே மாதிரி ரோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ 2ன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோ பண்ணி விட்றோம். அந்த மாதிரி ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி விட்டு ரோ பண்ணி விட்றோம். ஸோ அதான் வந்து கால் ஸ்பேன் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இதான் வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே W3 ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, அதில் இப்போ வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக நிறையா இருக்கும். இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போது இன்னும் கிளியராக வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் அடுத்து வந்து ஃபார்ம்ஸ் டாபிக் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பட்டன் ஆக்சுவலாக நான் வந்து சொல்லவே இல்லை. பட்டன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா பட்டன் கொடுக்கும்போது இப்போ செக்ஷனில் சும்மா பட்டன் கொடுக்குறேன்னா லிஸ்ட் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட்டு வந்து இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு ஒன்று, ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்க் டைப்பு, ஸ்கொயர் டைப்பு அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து அன்ஆர்டர் வரும். ஆர்டர் லிஸ்ட்னால் இப்போ ABC 1 2 3 அந்த மாதிரி லிஸ்ட்டுக்கெலாம் ஆர்டர் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா பேராகிராஃப் புல்லட்டிங் யூஸ் பண்ணுவோம், நம்பரிங்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் பார் கூட சில சமயத்தில் இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு அன்னார்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டு அதில் வந்து லிஸ்ட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு இப்போ வந்து இப்போ பிரியாணின்னு கொடுத்துட்டு அடுத்த இது வந்து செகண்ட் இது வந்து தோசை அது ஊற்றுருவோம். அடுத்து வந்து பூரின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த டிஷ் டைப்பாக வந்துடும். சில பிரியாணி, தோசை, பூரி அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் டைப்பாக வந்துடும். இப்போ அதுலேயே இப்போ நம்ம பார்க்கும்போது யூஎல்லே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நீங்கள் இப்போ யூஎல்னு இருக்குது. இந்த இடத்துலையே நீங்கள் வந்து இப்போ எனக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இப்போ இந்த இடத்துலையே நீங்கள் வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா யூஎல்ல வந்து ஸ்டைல் ஆக்சுவலாக கொடுக்கணும். அதை மறந்துட்டு இப்படி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டைல் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலரில் இப்போ எல்லோன்னு கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக பேக்ரவுண்ட் கலரு எல்லோவாக மாறிடும். ஸோ இதுவே இதில் வந்து ஸ்டைல் லிஸ்ட்டு சரி லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்னு இருக்குல்ல அதை கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இதுக்கு மட்டும் பாருங்கள் எதுவுமே காட்டலையா, எதுவுமே காட்டாது. இப்போ அதே மாதிரி இங்கே மாற்றணுன்னாலும் அந்த ஒரு இதுக்கு மாற்றணும்னா இப்போ ஸ்கொயர்னு கொடுத்தோம்னா டக்குன்னு என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆகும். இதுதான் அந்த லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், சேம் தான் ஆர்டர் லிஸ்ட்டு. அதே இதை காப்பி பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது எப்படி தெரியுதுன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கட்டுதா, இந்த மாதிரி ஆர்டராக வரும் 1 2 3 அப்படின்றது. இதுவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டைலில் வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அதில் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இப்போ ஏ அப்படின்னு கொடுக்குறோம், அப்பர் ஆல்ஃபான்னு கொடுத்துட்டோம்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காட்டும். ஒரு இதுக்கும் மாற்றும் போது தனியாக உள்ளே வந்து ஸ்டைல் டைப்னு கொடுங்க. மொத்தமாக மாற்றணும்னா இந்த மாதிரி காமனாக கொடுத்துருங்க. இதுவே வேணாம் அப்படின்னா நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ இதுக்கு தான் அது. அடுத்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிங்க்கும் கொடுக்கலாம். இதே இதில் ஏஹெச்ஆர்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு டைப்லேயே வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா லிங்க்கும் கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக்கில் வந்து வெறும் ஆங்கர் டேக் போட்டிங்கன்னா ஒன்றும் வராது. வெறும் ஆங்கர் டேக்லேயே க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெச்ஆர்இஎஃப்பில் கொடுத்துட்டு முன்னாடி இது பண்ணது என்ன aboutus.html ஹைப்பர் லிங்க்கு பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு இருக்கா. இப்போ இந்த இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணாங்க நிறைய ஃபைல் தெரியல. இது இங்கே இருக்குது, இந்த இடத்துல பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் லிஸ்ட்லேயே லிங்க் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா W3 ஸ்கூல்லே இருக்குது, அதை எடுத்து ஒன்றுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
நான் முக்கியமானதெல்லாம் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதே லிஸ்ட் டைப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெனுஸாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் இதே இதை வந்து வரிசையாக வந்து மெனு மாதிரியும் வச்சும் லிஸ்ட் ஸ்டைல் டைப்பில் வந்து இப்போ நான் சும்மா சாதாரணமாக சொல்கிறேன். இப்போ ஹோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். மெனு மாதிரியே வரிசையாக வந்து மெனு மாதிரியே கொடுத்துக்கலாம். ஒரு இதுவாக கொடுத்துக்கிட்டு ஹோம்னு கொடுத்துக்கலாம். அபவுட் அஸ் அப்படின்னு கொடுக்கலாம். மாதிரி மெனு மாதிரி இந்த மாதிரி வரிசையாக இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு இன்னும் அலைன்மெண்ட்டு பேடிங் அந்த மாதிரி மார்ஜின் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இதுக்கு அலைன்மெண்ட் வந்து ஒரே லைனில் வரும். அதாவது இப்போ டிஸ்பிளே வந்து நான் இப்போ எப்படி காட்டுறேன்னா, டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இன்லைன் ஒன்று இருக்குது, பிளாக்னு இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் சிஎஸ்எஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இப்போ இன்லைனில் வந்து இப்போ நான் டிஸ்பிளே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட்டு பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லாகின் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, சப்மிஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது, கான்டாக்ட் டெஸ்ட் ஃபார்மு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இல்லைன்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியோ பட்டன் இருக்கும், செக் பாக்ஸ், டெக்ஸ்ட் ஃபீல்டு, ட்ராப் டவுன் மெனுஸு, அப்புறம் இந்த சப்மிட் பட்டனு இந்த மாதிரி தான் வந்து நிறையா இருக்கும். சப்மிட் பட்டன் கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் தான். ஸோ இதில் நான் 1-2 எப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபுட்பால் இருக்குது. இப்போ லாகின் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஃபார்ம் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார்மில் வந்து கேப்ஷன் கொடுத்துட்டோம்னா லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மற்ற இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்புட் இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேபிள் க்ரியேட் பண்ணணும். லேபிள் ஃபாரில் வந்து அந்த நேம் தான் கொடுக்கணும். அதோட நேம் என்னன்னு இங்கே கொடுத்தாச்சு. ரெக்வயர்டாக என்னென்னா ரெக்வயர்ட்னா ஸ்டார் சிம்பிள் வரும்ல அது. அடுத்து பிஆரில் வந்து நியூ லைன் வந்து ஓப்பன் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன பிரேக் லைன், பிஆர் டேக் அப்படின்றது பிரேக் லைன். ஸோ நியூ லைன் வந்து ஓப்பன் ஆகும். ஹெச்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து ஒரு ரூலர் மாதிரி போட்டு விடும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ லேபிள் ஃபார் இமெயில் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்பில் வந்து என்ன டைப்புன்னு வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம முன்ன நேமுங்கனால டெக்ஸ்ட் டைப்பு, இமெயில்னால இமெயில்னு கொடுத்துடும். இமெயிலோட ஐடி என்னென்னா இமெயில் தான். ஸோ நேமும் வந்து இமெயில், இதுவும் ரெக்வயர்டுன்னு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து லேபிள் ஃபார் மெசேஜ் வந்து டெக்ஸ்ட் ஏரியா தானே. ஸோ அதனால டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்துட்டு ஐடி நேம் அதே மாதிரி ரெக்வயர்டுன்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் டைப்பில் வந்து அடுத்த டைப் வந்து சப்மிட்னு கொடுத்துட்டு வேல்யூவில் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் போட்ட ரன் பண்ணது. இப்போ நேம் இருக்குது, இதுதான் லேபிள். இது வந்து இன்புட் டைப்பு, டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து இருக்குது, இதுவும் வந்து ரெக்கார்டன் இருக்குது. இப்போ நேம் இமெயில் என்ன ஏதாவது ஒரு நேம் வந்து இமெயிலை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். மெசேஜ் வந்து அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே சப்மிட்டுன்னு பட்டன் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது. நேமு, இமெயிலு, மெசேஜு, சப்மிட்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் லேபிள் கொடுக்குறோம். இன்புட் டைப் என்ன லேபிள், அடுத்து இன்புட் டைப் என்ன, இந்த இதுக்கு தான் இந்த ஃபார்ம் வந்து மெயினாக யூஸ் ஆகுது. அடுத்து வந்து என்னென்னா நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா டேக் எல்லா அந்த கான்செப்டையும் வச்சு இந்த ஒரு ப்ராஜெக்ட் இது இருக்குது. இது போய் பார்ப்போம். அவுட்புட் பார்த்தோம்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியாச்சு. நேமு இந்த பார்த்தீங்கன்னா லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெட்டர் டேகு, திருப்பி இந்த இடத்துல லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் யூஸ் பண்ணுறதே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன ப்ராஜெக்ட் 1 எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எஜுகேஷன், கான்டாக்ட், இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டிங் டேக் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்க்கில் எப்படி லிஸ்ட்டில் எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் மீல இந்த இடத்துல உங்களோட இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து லிஸ்ட் வந்து சும்மா ஸ்கில்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ப்ராஜெக்ட் 1 லைவ் டெமோ, ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும் வரிசையாக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு லிஸ்ட் ஒரு இதுக்குமே அவ்வளோதான். இதான் வரிசையெல்லாம் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக இருக்கும். இதே வேணாலும் நான் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் தெரியல.